சாந்தி 25/1/1969 அவ்யக்த பாப்தாதா. டைட்டில் வந்து சமர்ப்பணத்தின் உயர்ந்த நிலை, ஒவ்வொரு சுவாசத்திலும் நினைவு. பாப்தாதா வந்து சொல்ற மகா வாக்கியங்கள். அவ்யக்த ஸ்திதியில் நிலைத்திருந்து அவ்யக்தமானவரை வியக்தத்தில் காணுங்கள் பாபா சொல்றாரு. சிவபாபா வந்து சொல்றாரு, எப்படி வந்து பிரம்மா பாபா வந்து அவ்யக்த ஸ்திதியிலே கடைசியில அந்த அந்த ஸ்திதியிலே இருந்தார் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஸ்திதியிலே நிலைத்திருந்து அவ்யக்தமானார் இல்லையா, அவரை வந்து வெக்தத்துல பாருங்க. வெக்தத்துல நம்ம இப்ப வெக்தத்துல இருக்கிறோம், இங்க இருந்தே நம்ம அவரை என்ன பண்ணணும், காணுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. அவ்யக்தமானவரை காணுங்கள். இன்று பாபா உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றார். பாபா ஒரு கேள்வி கேட்கிறாரு, சர்வ சமர்ப்பணம் ஆகிவிட்டீர்களா அப்படின்ட்டு கேட்கிறாரு. எல்லாரும் சொல்றாங்க நாங்க ஏற்கனவே ஆகியிருக்கோமேன்ட்டு. அப்ப பாபா சொல்றாரு, அனைவரின் எண்ணமும் இதுதானா, எல்லாருமே சமர்ப்பணம் ஆயிட்டீங்க தானா, அல்லது யாருக்காவது வேறு ஏதாவது எண்ணம் உள்ளதா அப்படின்ட்டு பாபா கேட்கிறாரு. எதை சர்வ சமர்ப்பணம் என கூறுவது அப்படின்ட்டு பாபா திரும்ப கொஸ்டின் பண்றாரு. சர்வம் என்பதில் இந்த தேகத்தின் உணர்வும் வருகிறது. சர்வ சமர்ப்பணம் போது இந்த தேகமும் சேருது, தேகத்துடைய உணர்வும் வருதுன்ட்டு கேட்கிறாரு. தேகம் எடுத்து விட்டால் மற்றொரு தேகத்தை கொடுக்க வேண்டியும் இருக்கும். தேகத்தைன்னு எடுத்துட்டோம்னா மற்றொரு தேகத்தையும் கொடுக்க வேண்டி இருக்கும்னு பாபா சொல்றாரு. ஆனால் தேக உணர்வை நீக்கி சமர்ப்பணம் ஆக வேண்டும் அப்படின்னு பாபா சொல்றாரு. தேக உணர்வும் இல்லாம சமர்ப்பணம் நீங்க ஆகணும். நீங்கள் என்ன புரிந்துள்ளீர்கள் பாபா கேட்கிறாரு. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, சமர்ப்பணம்னா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்கிறாரு. தேகத்தின் அபிமானத்தில் இருந்தும் கூட முழுமையாக சமர்ப்பணம் ஆகிவிட்டீர்களா? தேக அபிமானத்துல இருந்தும் கூட சமர்ப்பணம் ஆகிட்டீங்களா? சில பேர் வந்து உடல் மனம் பொருள் பாபா நான் எல்லாம் உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டேன்ட்டு சென்டரோட போய் சமர்ப்பணம் ஆகியிருப்பாங்க இல்லையா, ஆனா தேக அபிமானம் பிடிச்சி இருக்கும். அதனாலதான் பாபா கேட்கிறாரு, இந்த மாதிரி இறந்து விட்டீர்களா அல்லது இறந்து கொண்டே இருக்கிறீர்களா பாபா சொல்றாரு. அதாவது தேகத்துல இருந்து இந்த உலகத்துல இருந்து இறந்தணும்னு பாபா சொல்லியிருக்காரு. அதனால இறந்து விட்டீர்களா அல்லது இன்னும் இறந்துகிட்டே இருக்கிறீங்களா, இன்னும் நான் இறந்து முடிக்கல அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்களான்னு பாபா கேட்கிறாரு. தேகத்தின் சம்பந்தம் மற்றும் மனதின் சங்கல்பங்களில் இருந்தும் நீங்கள் உடலற்று இருக்கிறீர்கள். அது பாபா சொல்றாரு. தேகத்தின் சம்பந்தம், தேக சம்பந்தம், அப்புறம் மனதோட சங்கல்பம், இதுல இருந்து கூட நீங்க உடலற்று இருக்கிறீங்களா, உடலற்று இருக்கிறீர்கள் பாபா சொல்றாரு. தேகத்தின் அபிமானம் முற்றிலும் உடைந்து போக வேண்டும் பாபா சொல்றாரு. தேகத்தோட அபிமானம் முற்றிலும் உடைந்து போகணும், இருக்கவே கூடாது. அப்போதுதான் சர்வ சமர்ப்பணமான வாழ்க்கை என்று சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து நான் பாபாக்கு சமர்ப்பணம் ஆயிட்டேன் அப்படின்னு வாயளவு சொல்றதெல்லாம் கிடையாது. தேகத்தோட அபிமானம் சுத்தமா இருக்கக்கூடாது, அதுதான் சர்வ சமர்ப்பணமான வாழ்க்கை என்று சொல்ல முடியும்ட்டார். சர்வ தியாகி சர்வ சமர்ப்பண வாழ்க்கை வாழ்பவர்களுடைய சம்பூர்ண நிலையே புகழப்படும். சர்வ தியாகியா இருக்கணும் பாபா சொல்றார். எல்லா விஷயத்திலயும் தியாகியா இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி சர்வ சமர்ப்பண வாழ்க்கை, பாபாவுக்காக எல்லாத்தையும் சர்வத்தையும் சமர்ப்பணம் பண்ண அந்த வாழ்க்கை வாழ்றாங்க இல்லையா, அவங்களுடைய சம்பூர்ண நிலை தான் புகழப்படும். தேக அபிமானம் அந்த மாதிரிலாம் இல்லாம இந்த மாதிரி தியாகியா இருந்து இந்த சம்பூர்ண நிலை, அவங்களோட சம்பூர்ண நிலை தான் புகழப்படும் பாபா சொல்றாரு. மேலும் சம்பூர்ணம் ஆகும்போதுதான் தந்தையுடன் செல்வீர்கள். அதே மாதிரி நீங்க சம்பூர்ணம் ஆகும்போது தான் தந்தை கூடயும் போவீங்க. நீங்கள் ஆரம்பத்தில் பாபா சென்றால் நாங்களும் சென்று விடுவோம் என சங்கல்பம் செய்தீர்கள் இல்லையா, பிரம்மா பாபா இருக்கும்போது பாபா போயிட்டானா நாங்களும் அவர் கூட போயிடுவோம் அப்படின்னு நீங்க சங்கல்பம் செஞ்சீங்கல்ல, பிறகு அவ்வாறு ஏன் செய்யவில்லை என்று இப்ப பாபா வந்து கேட்கிறாரு. இப்போ பிரம்மா பாபா வந்துட்டார்ல, அப்புறம் ஏன் நீங்க செய்யல? இதுவும் ஒரு அன்பு தான் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. இது கூட ஒரு அன்பு தான். இது மற்ற தொடர்புகளை துண்டித்து ஒருவருடன் தொடர்பை இணைக்கக்கூடிய சங்கிலி ஆகும் பாபா சொல்றாரு. இதுதான் வந்து மற்ற எல்லா இதுல இருந்தும் தொடர்புகளை துண்டிச்சுட்டு ஒரே ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் அந்த தொடர்புன்ற சங்கிலி இருக்கும். ஆத்மா பரமாத்மா அந்த மாதிரி இருக்க சங்கிலி இருக்குதா, இதுதான் இறுதி நேரத்தின் அடையாளம்னு பாபா சொல்றாரு. இவ்வாறு நீங்கள் சொல்லியிருந்தாலும் ஏன் சரீரத்தை விடவில்லை? இப்படி நீங்க சொல்லியிருந்தா கூட ஏன் இப்ப சரீரத்துல விடவில்லை? பாபா போயிட்டார்ல, பிரம்மா பாபா போயிட்டார்ல அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா பிரம்மா பாபாவோட சரீரத்துல சிவபாபா வந்து அப்ப சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அதனால பாபா கேக்குறாரு, விட முடியுமா அப்படின்னு கேக்குறாரு.
இப்போது விடவும் முடியாது. நீங்க சரீரத்தை ஏன் விடலன்னு கேட்டாரு. ஏன் சரீரத்தை உங்களால விட முடியுமாவும் கேட்டாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, இப்போது விடவும் முடியாது, உங்க சரீரத்தை இப்ப விடவும் முடியாது. ஏனெனில் தனது சரீரத்துடன் கணக்கு வழக்கு உள்ளவரை இதை விட முடியாது. இந்த சரீரத்தை கூட வேற எந்தெந்த ஆத்மா கூட கணக்கு வழக்கு இருக்கோ அதெல்லாம் முடிக்கிற வரைக்கும் இதை விட முடியாதுன்ட்டாரு. யோகத்தின் மூலமோ அல்லது அனுபவித்தோ கணக்கு வழக்கை அவசியம் முடித்துதான் ஆக வேண்டும். ஒண்ணு யோகத்தின் மூலம் கணக்கு வழக்கை முடிக்கலாம், இல்லைன்னா அனுபவிக்கணும். கணக்கு அந்த மாதிரி அனுபவிச்சு அந்த மாதிரி கணக்கு வழக்கை அவசியம் முடிச்சுதான் ஆகணும். ஏதாவது கடுமையான கணக்கு வழக்கு மீதம் இருக்கிறது என்றால் இந்த சரீரம் இருக்கும், இதை விட முடியாது அப்படின்னு பாபா சொல்லிட்டாரு. சமர்ப்பணம் ஆகிதான் உள்ளீர்கள். எல்லாரும் பாபா கிடைச்சோன்னா சமர்ப்பணம் ஆயிட்டீங்க. ஆனா இப்போது சமர்ப்பணத்தின் நிலை உயர்ந்ததாகிவிட்டது. சமர்ப்பணம்ன்றது அந்த லெவல்ல இல்ல, அதோட அந்த லெவல் அதிகமாயிடுச்சு, ஹையஸ்ட் லெவல்ல போயிடுச்சு. அதான் சர்வ சமர்ப்பணம் சொல்லிட்டாரு. ஒவ்வொரு சுவாசத்தின் போதும் நினைவில் இருப்பது சமர்ப்பணம் என்று சொல்லப்படுகிறது. சமர்ப்பணத்துக்கு இப்ப வேற அர்த்தம் வந்துச்சுன்றார் பாபா. அதாவது சமர்ப்பணம்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சுவாசத்தின் போதும் நினைவுல இருக்கணும், பாபா நினைவுலே இருக்கணும். அதுதான் நான் ஆத்மா, தந்தை பரமாத்மா என்ற நினைவுல இருக்கணும். ஒரு சுவாசம் கூட நினைவில்லாமல் இருக்கக்கூடாது, எப்பயுமே அந்த அவஸ்தாலே இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்றாரு. ஒவ்வொரு சுவாசத்திலும் நினைவு இருக்க வேண்டும். அப்படி யார் இருப்பார்களோ அவர்களுடைய அடையாளம் என்ன? அப்படியானா இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க சில பேர், நான் 24 மணி நேரம் பாபா நினைவுல இருக்கான்ட்டு. ஆனா அவங்க அடையாளம் எப்படி இருக்கும்னு பாபா சொல்றாரு. அவர்களோட முகத்தில் என்ன தென்படும் அப்படின்னா, அவர்கள் முகத்தில் என்ன இருக்கும் தெரியுமா அப்படின்னு பாபா கேட்கிறார். எப்படி இருக்கும்னா, மலர்ந்த முகம் தவிர வேற என்ன இருக்கும் அப்படின்னு பாபா சொல்றாரு. அவங்க முகம் பார்க்கறதுக்கே மலர்ந்து இருக்கும், அதை தவிர வேற என்ன இருக்கும்? யார் எவ்வளவு பொறுமை உடையவராக இருப்பார்களோ அவ்வளவு சக்தி அதிகரிக்கும்ன்றார் பாபா. எந்த அளவுக்கு பொறுமை சக்தி இருக்குதோ அந்த அளவுக்கு அவங்க சக்தி அதிகரிச்சுட்டே போகும். பொறுத்து கொள்ள கொள்ள சக்தி தான் அதிகரிக்கும்ன்றார். யார் ஒவ்வொரு சுவாசத்திலும் நினைவில் இருப்பார்களோ அவர்களுக்குள் பொறுமை என்ற குணம் அவசியம் இருக்கும்ன்றார் பாபா. ஒவ்வொரு சுவாசத்திலையும் பாபா நினைவுல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பொறுமை என்ற குணம் அவசியம் இருக்குமா. மேலும் பொறுமை உடையவர்களாக இருக்கும் காரணத்தினால் ஒன்று அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். பொறுமை இருக்கிறதுனால, பொறுமை சக்தி இருக்கிறதுனால அவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க. இரண்டாவது சக்தியும் தென்படும். அடுத்த சக்தி பொறுமை இருக்கிறதுனால மகிழ்ச்சியோட இருப்பாங்க. அந்த சக்தி கூட இரண்டாவது சக்தியும் தென்படும்ன்றது. அதாவது என்னன்னா, அவர்கள் முகத்தில் பலமற்ற தன்மை இருக்காது, அந்த பலவீனம்ன்றது அவங்க முகத்துல இருக்காதுன்ற. அவங்க சர்வசக்திவான், மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. சில நேரத்தில் எப்படி செய்வது, என்ன நடக்கும் என்ற வாயிலிருந்து வெளிப்படுகின்றது. இப்போ எல்லா விஷயத்திலுமே இப்ப குழந்தைங்களோட வாயிலிருந்து சில நேரம் எப்படி செய்யறது, என்ன நடக்கும்னா வருது. இந்த வார்த்தைகள் பலமற்றவர்களுடையவை. இந்த மாதிரி என்ன எல்லாம் செய்யறது, என்ன நடக்கும், என்ன பண்றது, அந்த மாதிரிலாம் வர்றது இந்த வார்த்தைகள் பலமற்றவர்களுடையது அப்படின்றார். இவை வெளிப்படக்கூடாது அப்படின்ட்டு பாபா சொல்றார். அப்ப அந்த பொறுமை சக்தி இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வராதுன்றார். அவை மனதில் வரும்போதுதான் வாயிலிருந்து வருகிறது. இந்த வார்த்தைகள் எப்படி வரும்? மனதுல வந்தனாலதானே வருது. அதனால மனதுல கூட வரக்கூடாதுன்னு பாபா சொல்றாரு. மன்மனா பவ மத்தியாஜி பவ. மன்மனா பவ என்பதன் அர்த்தம் மிகவும் ஆழமானது. பாபா சொல்றாரு மன்மனா பவனா அதனோட அர்த்தமே ரொம்ப ஆழமானது அப்படின்றார். ஆத்மா தந்தை பரமாத்மாவை நினைக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு பாபா. நாடகம் வினாடிக்கு வினாடி எந்த ரீதியில் எப்படி நடக்கிறதோ மனதின் நிலையும் அப்படியே நாடகம் என்று தண்டவாளத்தில் நேராக சென்று கொண்டே இருக்க வேண்டும். பாபா சொல்றாரு. மன்மனா பாபாவுக்கு அவர் அந்த ஆழமான அர்த்தத்தை சொல்றாரு. இப்ப நாடகம் வினாடிக்கு வினாடி ஒவ்வொரு வினாடியா நகர்ந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு வினாடியும் நடந்துகிட்டே இருக்குது, மாறிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி கூட மனதின் நிலையும் அப்படி நாடகம் என்ற தண்டவாளம் ஒரு சைடு நாடகம் அப்படின்னு நேரா போயிட்டு இருக்குன்னா அப்ப என்ன இருக்கணும், அந்த மாதிரி மனதும் அதே மாதிரி அந்த தண்டவாளத்துக்கு நேரா போய்கிட்டே இருக்கணும். நாடகம்ன்ற தண்டவாளத்துல ஒரு தண்டவாளம் ஒரு சைடு நாடகம், இன்னொரு சைடு மனதின் நிலை, அந்த மாதிரி நேரா போயின்னு இருக்கணும் தண்டவாளம் மாதிரி அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. கொஞ்சம் கூட அசையக்கூடாது, பேரலா போகணும் அப்படின்றாரு. கொஞ்சம் கூட மாறிடவே கூடாது. இந்த நாடகத்துக்கு கூட மனதின் நிலையும் போகணும் அப்படின்றாரு. அது எண்ணமாக இருந்தாலும் சரி, வார்த்தையாக இருந்தாலும் சரி, உங்களின் நிலை அப்படி இருக்க வேண்டும் பாபா சொல்றாரு.
வாயில வர வார்த்தை மட்டும் கிடையாது, உங்க எண்ணமா இருந்தாலும் சரி, வார்த்தையா இருந்தாலும் சரி, உங்களோட நிலை அப்படிதான் இருக்கணும். அதாவது பலமற்ற வார்த்தைகள் வாயில இருந்து வரக்கூடாது. நாடகம் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நாடகப்படி நடக்குது அப்படின்றதுனால ஒரு பக்கம் நாடகம், அந்த நாடகம் வழியே மனமும் போகணுன்றார். நாடகத்தின் தண்டவாளத்தில் சென்று கொண்டு இருக்கிறீர்கள் பாபா சொல்றார். நாடகத்தோட தண்டவாளத்துல சென்று கொண்டு இருக்கிறீர்கள், ஆயினும் அவ்வப்பொழுது நின்று விடுகிறீர்கள். ஆனா அப்பப்ப போயிட்டு தான் இருக்கிறீங்க, ஆனா அவ்வப்பொழுது நின்றுவீங்க, வாய் அவ்வப்பொழுது அசைந்து விடுகிறது அப்படின்ட்டு பாபா சொல்றார். அப்ப என்னன்னா வாய் அப்ப சொல்லிடுது, மனதின் நிலை ஆடுது. பிறகு நீங்கள் பிடித்து நிறுத்த முயல்கிறீர்கள். மனது நிலை ஆட ஆரம்பிக்கும் போது உடனே நீங்க என்ன பண்றீங்க, பாபா அப்படின்னுட்டு நம்ம என்ன பண்றோம், அப்பதான் பிடிச்சு நிறுத்த முயல்றோம். அது இஷ்டத்துக்கு அது போயிட போகுது அப்படின்னுட்டு அதை பிடிச்சு நிறுத்துறோம். இதுவும் ஒரு கரை ஆகிவிடுது. ஆனா இந்த மாதிரி செஞ்சாலும் அது ஒரு கரையா ஆயிடுது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. நல்லது, இருந்தாலும் ஒரு விஷயம் இதுவரை வார்த்தைகள் வரை வந்திருக்கிறது பாபா சொல்றாரு. அது என்னது அப்படின்னு பார்த்தா, நடைமுறையில வரலையா, வார்த்தை வரைக்கும் வந்திருக்கிறாராம். எந்த விஷயம் வார்த்தைகள் வரை வந்திருக்கிறது ஆனால் நடைமுறையில் வராமல் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, அது நாடகம் என்று கேடயமே ஆகும். அதுதான் பாபா சொல்றாரு. எப்ப பார்த்தாலும் நீங்க என்ன வார்த்தையில யூஸ் பண்றீங்க, இது நாடகம், நாடகப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு சொல்றீங்க, அது ஒரு கேடயம் இல்லையா, அந்த மாயா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கான கேடயம் அது. ஆனா வார்த்தை வரைக்கும் தான் வருதே தவிர நடைமுறையில அதை கொண்டு வரல. அதாவது பலமற்ற நிலை இருக்குன்னு பாபா சொல்றாரு. பாபா இன்னொரு விஷயமும் சொல்லி கொண்டிருந்தார். பாபா சொல்றாரு, இன்னொரு விஷயம், இப்போது சமயம் அருகாமையில் இருக்குன்னு பாபா சொல்றாரு. ரொம்ப சமயம் கிட்ட வந்துச்சு. சமயத்தின் அனுசாரம் உள்நோக்கு முகம் என்ற நிலை வரணும். அதாவது சப்தங்களை கடந்த செயல்களை செய்தவாறே அவ்யக்த ஸ்திதியின் நிலை தென்பட வேண்டும் பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, சமயத்தோட நிலை இப்ப ரொம்ப அருகாமையில இருக்கு, அதனால நீங்க இந்த பாஸ்ட் ஃபியூச்சர் எல்லாம் பத்தி நினைக்கிறதுக்கான நேரம்லாம் இல்லை அப்படின்றாரு பாபா. இப்ப நீங்க உங்களை சரிப்படுத்திக்க வேண்டிய நேரம், அந்த மாதிரி நேரம் இருக்கிறதுனால நீங்க எப்படி போனா உள்நோக்கு முகம் அந்த நிலைக்கு போயிடணும். அதாவது சப்தத்தை கடந்த செயல்களை செய்தவாறே அவ்யக்த ஸ்திதி நிலை தென்பட வேணும். அதாவது நம்ம இங்க இருந்துட்டு செயல்களை செஞ்ச மாதிரி, ஆனா எப்படி தெரியணும் அப்படின்னா அவ்யக்த ஸ்திதி நிலையில இருக்கிறது தென்படணும்ட்டு பாபா சொல்றார். அப்போ உள்நோக்கு முகமா நீங்க போயிடணும். நான் ஆத்மா அப்படின்ட்டு, நான் ஆத்மா, அந்த கர்மேந்திரங்கள் மூலம் நான் அந்த கர்மங்களை செஞ்சுட்டு இருக்கிறேன், அந்த மாதிரி அந்த அவ்யக்த ஸ்திதியில இருக்கிறது வெளியிலே தென்படணும். அந்த அளவுக்கு நேரம் வந்துருச்சுன்றாரு. அது இப்போது சிறிது குறைவாக உள்ளது, ஆனா குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் குறைவா இருக்கின்றது. உங்களது காரியமும் நடைபெறணும், ஆனா இந்த உலகாய காரியங்களும் நீ செய்யணும், ஆனா இந்த ஸ்திதியும் இருக்கணும்னு பாபா சொல்றாரு. அப்ப நீங்க அவ்யக்த ஸ்திதியிலும் இருக்கணும், உலகாயுத காரியங்களும் நீங்க செய்யணும். இவை இரண்டும் இணைந்து ஒரே சமமாக இருக்க வேண்டும்ன்றார். அதாவது பேலன்ஸ்ல இருக்கணும்ன்றார் பாபா. அதாவது கர்மேந்திரங்கள் மூலம் நம்ம இந்த உலகத்துல கர்மங்கள் செய்யணும்னு, ஆனா அவ்யக்த ஸ்திதியில இருந்து தான் செய்யணும் அப்படின்னு பாபா சொல்லிட்டார். இப்பொழுது இதில் குறை இருக்குது அப்படின்றார். இப்போது சாகார பாபா அவ்யக்த ஸ்வரூபத்தில் நிலைத்திருக்கிறார். இப்ப பாபா எப்படி இருக்காரு, பிரம்மா பாபா அவ்யக்த ஸ்வரூபத்துல நிலைத்திருக்கிறார். ஆனால் குழந்தைகளாக நீங்களும் அவ்யக்த ஸ்திதியில் நிலைத்திருந்தால் அவ்யக்த சந்திப்பின் அலௌகிக அனுபவத்தை செய்ய முடியும். இப்ப பிரம்மா பாபா அவ்யக்த ஸ்திதியில போயிட்டாரு, அவ்யக்த ஸ்திதி அடைஞ்சிட்டாரு இல்லையா. அதனால நீங்களும் இந்த அவ்யக்த ஸ்திதியில நிலைச்சிருந்தீங்கன்னா அவ்யக்த சந்திப்பு நடந்துகிட்டே இருக்கும். பாபா நீங்க அந்த சந்திப்பு நடந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த அலௌகிக அனுபவத்தை செய்ய முடியும் பாபா சொல்றார். முக்கியமான மற்றொரு விஷயமும் உள்ளது. பாபா இன்னொரு விஷயத்தையும் கொண்டு வராரு. உங்களுக்குள் இருக்க வேண்டிய ஒன்றின் மீது தற்போது கவனத்தை ஏற்படுத்துகின்றார். உங்கள்கிட்ட என்ன இருக்கு அந்த கவனத்தை ஏற்படுத்துறார் பாபா. அது எது யாருக்காவது தெரிய வருதுதான் பாபா கேட்கிறாரு. சாக்கார ரூபத்திலும் அதை முக்கியமானதாக சொன்னார் பாபா. சாக்கார ரூபத்துல இருக்கும்போது கூட அது ரொம்ப முக்கியமா சொன்னாரு. அது அமிர்த வேலை எழுவதுன்னு பாபா சொல்றார். அமிர்த வேலையில எழுந்திருக்கணும். அதாவது அமிர்த வேலையின் வாயுமண்டலமும் அப்படியே இருக்கும். அமிர்த வேலையோட வாயுமண்டலம் எப்படி இருக்கும், வேற மாதிரி இருக்கும் இல்லையா. இப்போ மற்ற வாயுமண்டலம் வேற மாதிரி இருக்கும், ஆனா அமிர்த வேலையில வேற மாதிரி இருக்கும். சாக்காரத்தில் இருக்கும்போது குழந்தைகள் தொலைவில் இருந்தாலும் பாபாவுடன் சந்திப்பை அனுபவம் செய்தனர். பாபா சாக்காரத்துல இருக்கும்போது ரொம்ப தூரத்துல இருக்க குழந்தைங்க கூட பாபாவோட சந்திப்பை அனுபவம் செஞ்சாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அமிர்த வேலை சக்திசாலியா இருந்துச்சு. ஆனால் இப்போது அமிர்த வேளையில் பாபா வலம் வரும்போது அந்த வாயு மண்டலத்தை பார்க்கவில்லை. அந்த மாதிரி சக்திசாலியான நிலை இப்ப இல்லையா. பாபா அவ்யக்தம் ஆன பிறகு
ஏன் களைத்து விட்டீர்களான்னு பாபா கேக்குறாரு. இந்த அமிர்த வேலையின் அலௌகிக அனுபவத்தில் களைப்பு நீங்கி விடுகிறதுன்றார். நீங்க உண்மையிலே இந்த அமிர்த வேலையில இந்த அலௌகிக அனுபவம் செஞ்சீங்கன்னா உங்க களைப்பு நீங்கிடும். ஆனால் இந்த குறை சில நேரம் தென்படுகிறது அப்படின்னு பாபா சொல்றார். இந்த குறை சில நேரம் இருக்கு உங்கள்கிட்ட. மிக விரைவாக இந்த அவ்யக்த ஸ்திதியை ஒவ்வொரு குழந்தையும் அனுபவம் செய்ய வேண்டும் என்பது பாப்தாதாவின் சுபமான விருப்பமாகும். அப்ப அமிர்த வேலையில இந்த மாதிரி ஒரு அவ்யக்த ஸ்திதிய ஒவ்வொரு குழந்தையும் அனுபவம் செய்யணுன்றதுதான் பாபாவோட சுபமான விருப்பம்ன்றாரு. நீங்கள் சாக்காரமானவருடன் சாக்கார ரீதியில் சந்தித்த பொழுது உங்களுடைய ஆக்கார ஸ்திதி உருவானது. நீங்க பாபா பிரம்மா பாபா சாக்காரமா இருக்கும் போது அந்த சாக்கார ரீதியில அவரை சந்திக்கும் போதே உங்களுக்கு என்ன ஸ்திதி உருவாச்சு? பாபா அந்த அளவுக்கு சக்திசாலியா இருந்தார். அவரை பார்க்கும் போது நம்மளுக்கு என்ன ஸ்திதி உருவாச்சுன்னா ஃபரிஸ்தா ஸ்திதி உருவாச்சான். இப்போது எவ்வளவுக்கு எவ்வளவு அவ்யக்த ஆக்கார ஸ்திதியில் நிலைத்திருப்பீர்களோ அவ்வளோவே அலௌகிக அனுபவம் செய்வீர்கள் பாபா சொல்றாரு. இப்ப நீங்க அதே மாதிரி எவ்வளோ அவ்யக்த ஆக்காரி ரூபத்துல இருக்க சொல்றாரு. ஆக்காரி ஸ்திதியில நிலைச்சு இருப்பீங்கன்னா அப்ப பாபாவை அந்த சந்திப்புல கொண்டாடுனீங்கன்னா அவ்வளவே அலௌகிக அனுபவம் செய்வீர்கள். உங்களுக்கு அலௌகிகமான அனுபவம் கிடைக்கும் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. பாபா பூர்ண சக்தியை கொண்டு வர சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த பலமற்ற தன்மை சொல்லியிருக்காரு. அந்த நாடகம்ன்ற கேடயத்தை வச்சுக்க சொல்லியிருக்காரு. அந்த நாடகத்தோட நம்ம மனதின் திதியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைசியா இப்ப அமிர்த வேலையில அலௌகிக சந்திப்பு இருக்கணும், அலௌகிக ஸ்திதி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு.